ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அற்புதமான நடிப்பில் வெளியான வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் அமரதீபம் அப்படின்ற திரைப்படம். 1956 வருடம் வெளியான இந்த திரைப்படத்தை டி பிரகாஷ் ராவ் அவர்கள் இயக்கியிருந்தார். நடிகை திலகம் சாவித்ரி பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். பத்மினிக்கு பிறகு அறிமுகமாகி நடிப்புல அவரையும் முந்திக்கொண்டு நடிகை திலகம் என பட்டம் பெற்றவர் மகா நடிகை சாவித்ரி அவர்கள். ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் வெற்றிகளை விடாது குவித்து வந்தாங்க நடிகை சாவித்ரி. ரூபாவாக பத்மினியும், அருணாவாக சாவித்ரியும், அசோக்காக சிவாஜி கணேசன் அவர்களும் நிறைவாக நடித்த படம் வீனஸ் பிக்சர்ஸ் தயாரித்த அமரதீபம் திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர்கள் ஒருவர் டி சலபதி ராவ் அவர்கள். பொறியியல் படிப்பதற்காக பம்பாய் சென்ற சலபதி ராவ் அங்கு இசை கற்றுக்கொண்டாரு. அதுக்கப்புறம் கம்யூனிச இயக்கத்தில் இருந்தார். சிறைக்கும் போயிருந்தார். ஆனால் சிறையில் கூட சக கைதிகளை பாட சொல்லி உற்சாகப்படுத்துவாராம். சலபதி ராவ் அவர்கள் திரையுலகத்தில் நுழைந்தது 1951 வருடம். ஆனால் நேரடியாக திரைப்படங்களில் இசையமைக்க துவங்கியது 1956 வெளியான இந்த அமரதீபம் திரைப்படம் மூலம்தான். இந்த படத்தில் 3 இசையமைப்பாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சலபதி ராவ் அவர்களுக்கு பின்னணி இசையமைக்கும் பணி மட்டுமே தரப்பட்டது. மற்ற 2 இசையமைப்பாளர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பாடல்களை இசையமைத்து விட்டு ஒதுங்கி விட்டார்களாம். அதனால் மீதமுள்ள பாடல்களுக்கு சலபதி ராவ் அவர்கள் மட்டுமே இசையமைச்சிருந்தார். இசையமைப்பாளர் டி சலபதி ராவ் அவர்கள் அமரதீபம் திரைப்படத்துக்கு அப்புறம் இசையமைத்த படம்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள். ஆனால் அனைத்துமே சுமார் ரகமான பாடல்கள் தான். ஆனால் அமரதீபத்தின் வெற்றியில் சலபதி ராவுக்கு இருந்த பெரும் பங்கை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் நினைவில் வைத்திருந்தார். மீண்ட சொர்க்கம் அப்படின்ற ஒரு உன்னத காதல் காவியத்தை ஸ்ரீதர் அவர்கள் இயக்க நினைத்த போது இசையமைப்பாளராக சலபதி ராவ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அமரதீபம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தான் கொண்டை கட்டி காவி கட்டி. இந்த பாடலை எஸ்.சி. கிருஷ்ணன் மற்றும் ஏ.பி. கோமலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பார். அமரதீபம் திரைப்படத்தில் எங்கே மறைந்தனையோ அப்படின்ற ஒரு பாடல் எம்.எல். வசந்தகுமாரி அவர்கள் பாடியது. இந்த பாடலுக்கு ஜி.என். பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைச்சிருந்தார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வரிகள் எழுதியிருந்தார். உடுமலை நாராயண கவி, கே.டி. சந்தானம் போன்ற அற்புதமான பாடல் ஆசிரியர்களை ஞாபகம் வைத்திருந்த தமிழ் திரை இசை ரசிகர்களுக்கு கம்பதாசன் பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்காது. சி.எஸ். ராஜப்பா அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கம்பதாசன் அவர்கள் கம்பன் மீது கொண்ட பற்றால கம்பதாசன் அப்படின்னு பெயர் சூட்டி கொண்டாரு. அமரதீபம் திரைப்படத்துக்காக சலபதி ராவ் அவர்களின் இனிமையான இசையில் உருவான தேவகானம் தேன் உண்ணும் வண்டு அப்படின்ற பாடல் அருமையான இசை. கான சரஸ்வதி, சுசீலா மற்றும் ஏ.எம். ராஜா அவர்களுடைய இனிமையான குரல் கூட்டணியில நடிகர் திலகம் மற்றும் நடிகையர் திலகம் இவர்களுடைய வியக்க வைக்கும் நடிப்புல உருவான இந்த பாடல். இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். பாடலை கேட்பவர்களுக்கும் தேனுண்ட மயக்கம் கண்டிப்பாக வரும். தத்துவ பாடல்ல இருந்து அப்படியே காதல் பாடலுக்கு அழகாக இசையமைத்திருப்பாரு சலபதி ராவ் அவர்கள். அந்த வகையில் தேன் உண்ணும் வண்டு பாடல்ல ஹிந்துஸ்தானி இசையின் அடிப்படையில் மாண்டலின், வயலின், புல்லாங்குழல் அப்படின்னு இனிமையான இசைக்கருவிகளுடன் ஏ.எம். ராஜா, பி. சுசீலாவின் குரல்களும் இணையும் போது தேனின் இனிமையை நாம் அனுபவிக்கலாம். கவிஞர் கே.பி. காமாட்சி சுந்தரத்தின் இனிமையான வரிகளில் இன்றும் நம் காதுகளில் ரீங்கரித்து கொண்டிருக்கிறது இந்த தேன் உண்ணும் வண்டு. அமரதீபம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு பாடல் தான் நாடோடி கூட்டம் நாங்கள் தில்லே லேலோ என்று நரிக்குறவர்கள் பாடுவது மாதிரியான ஒரு பாடல்.
ஏபி கோமலா, டிவி ரத்னம், TM சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோர் இந்த பாடலை பாடியிருந்தாங்க. இந்த ஒரு பாடலுக்கு ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. உடுமலை நாராயண கவி அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருந்தாரு. இருந்தாலும் இந்த அமரதீபம் திரைப்படத்துல புகழ்பெற்ற வெற்றி பாடல்களாக அமைந்தது என்னவோ சலபதி ராவ் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் தான். அமரதீபம் திரைப்படத்துல பாடகி ஜிக்கியின் தனித்துவமான குரல் அமைந்த துள்ளலான ஒரு பாடல் தான் பச்சை கிளி பாடுது அப்படின்ற பாடல். இந்த பாடலை மருதகாசி அவர்கள் எழுதியிருந்தாரு. அமரதீபம் திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு மென்மையான சோக பாடல் தான் துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும் அப்படின்ற அற்புதமான பாடல். KS கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய உணர்வு பூர்வமான வரிகளுக்கு தன் உருக்கமான குரலால உயிரூட்டி இருப்பாங்க பாடகர் ஜிக்கி. பழம்பெரும் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். பாடல் ஆசிரியராக திரையுலகத்துல பயணத்தை தொடங்கிய KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பின்னாட்கள்ல தென்னிந்திய சினிமாவில் தலை சிறந்த இயக்குனராக உருவெடுத்தாரு. அவர் தமிழில் இயக்கிய முதல் திரைப்படமான சாரதா அப்படின்ற படம் தேசிய அளவில் பேசப்பட்ட நிலையில பெருமைக்குரிய இயக்குனராக கருதப்பட்டாரு KS கோபாலகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம அவர் சிறந்த பாடல் ஆசிரியர் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உடுமலை நாராயண கவி மற்றும் கலைவாணர் NS கிருஷ்ணன் ஆகியோரின் சிபாரிசுல பாடலாசிரியராக திரையுலகத்துல பிரவேசித்தாரு. அந்த வகையில அன்னையின் ஆணை, அமரதீபம், எதிர்பாராதது, தெய்வ பிறவி, அரசிலங்குமாரி ஆகிய திரைப்படங்களுக்கு கோபாலகிருஷ்ணன் பாடல் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாம் உனக்காக, தெய்வ பிறவி, குமுதம், படிக்காத மேதை போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறாரு. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவியாளராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.